சகலமும் அவராலும், அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. வானோர் பூதரத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்கள் முடங்கும் நாமமுடையவர், அவரே மேலானவர். கிறிஸ்துக்குள் அன்பான அதிசயம் டிவி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய வழிநடத்துதலின்படி நீங்கள் எல்லாரும் எங்களோடு கூட இணைந்து இந்த விஷயங்களுக்காக, சொல்லப்பட்ட குறிப்புகளுக்காக ஜெபித்தீர்கள். உண்மையாகவே தேவன் இப்படிப்பட்ட விஷயங்களிலே பிரியப்படுகிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. உங்கள் யாவருக்காகவும் நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மையாகவே தேவனுடைய வழிநடத்தலின்படி இந்த ஊழியத்தை நடத்தி செல்லும்படியாக எங்களுக்கும் தேவன் அனுக்கிரகம் செய்து வருகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது நாம் தலைகளை தாழ்த்தி நாம் தேவனுடைய வார்த்தைக்காக நாம் ஜெபிக்கலாம். எங்கள் மீது அன்புள்ள பரிசுத்த பிதாவே, இந்த நாளிற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இம்மட்டுமாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்து ஆண்டவரே உம்மை போற்றி ஆராதிக்கவும், உம்முடைய சாட்சிகளை கேட்கவும், வேத வசனங்களை வாசிக்க கேட்கவும், ஆண்டவரே அநேக விஷயங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும்படியாக எங்களுக்கு இந்த நேரத்தை ஏற்படுத்தி கொடுத்தீர். அதற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீ ஜெபத்தை கேட்கிறவர், நீ ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே உம்மிடத்தில் எல்லாரையும் நீர் கொண்டு வருகிறீர். அவருடைய ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக நாங்கள் வந்து நிற்கிறோம். அப்பா, எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க. அதை நாங்கள் சரியாக அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் அதற்கு நாங்கள் கீழ்ப்படியவும் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்படியே செய்வதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிக நம்மை உமைக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, மீண்டுமாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பது எங்களுக்கு சந்தோஷம். நம்முடைய தேவன், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை கருத்தாய் விசாரிக்கிற ஒரு தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ நாம் வணங்குகிற தெய்வம் கல்லோ மண்ணோ மரமோ மட்டையோ அல்ல. அவர் ஜீவனுள்ள தேவன், இன்றும் ஜீவிக்கிறவர், இன்றும் வல்லமை உள்ளவர், இன்றும் நமக்காக கிரியை செய்கிற ஒரு தேவனாக, வல்லமை குறையாத தேவனாக, நமக்காக பரிதபிக்கிற தேவனாக, அதே நேரம் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ள ஒரு தேவனாக அவர் காணப்படுகிறார். ஸோ அவர் இன்றைக்கி சொல்லியிருக்கிற வார்த்தை, நமக்கென்று தேவன் கொடுத்திருக்கிற வார்த்தை, நான் உங்களை விசாரிக்கிறபடி, அதாவது இயேசு கிறிஸ்து நம்மை கருத்தாய் விசாரிக்கிறபடியினால். ஸோ ஒரு ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறார், நம்மகிட்ட வந்து எப்படி இருக்க, என்ன செய்கிற, என்ன தேவைப்படுது, இப்படிலாம் அவர் விசாரிக்கிறார் என்றாலே அது மிகப்பெரிய ஒரு விஷயம். இன்றைக்கி வந்து எத்தனையோ நம்ம தேசத்தில் 30 கோடி தெய்வங்கள் உண்டு. ஆனால் எதுவும் யாரையும் சென்று விசாரித்ததாக நம்ம பார்க்க முடியாது. மக்கள் தான் தெய்வத்தை தேடி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் வணங்குகிற தெய்வம், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்கும்படியாக பரலோகத்திலிருந்து பூலோகத்திலே மனிதர்களை தேடி வந்த தெய்வம், தேடி வந்த ஒரு தெய்வத்தை தான் நம்ம வணங்கி கொண்டிருக்கிறோம். அவர் நம்மை விசாரிக்கிற ஒரு தேவனாகவும் காணப்படுகிறார். நம்மை விசாரிக்கிறார், நம்ம இடத்துல வந்து நம்மை விசாரிக்கிறார். விசாரணை அப்படிங்கும்போது அது என்கொயரி வந்து வேறு, நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு நம்ம வந்து விசாரித்து நமக்கு உதவி செய்வது வேறு. நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட ஒரு தேவனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மை கருத்தாய் விசாரிக்கிறவர். அவர் நம்மை ரட்சிப்பதற்காக, மனுக்குலத்தை மீட்பதற்காக இந்த உலகத்திலே தேடி வந்தார், மனிதனை தேடி வந்தார். அவர் பரலோகத்திலே தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அதாவது நம்மை மீட்கும்படியாக நம்மை தேடி வந்த ஒரு தெய்வத்தை தான் நம்ம வணங்கி வருகிறோம். அதே தெய்வம் நம்மை தேடி வந்து விசாரிக்கிறவராகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம போய் சொல்கிறோமோ இல்லையோ, அதுக்கு முன்னால் அவரே வந்துடுவார். அவரே வந்து நம்மை விசாரிக்கிற ஒரு தெய்வம். அப்படிப்பட்ட தெய்வம் தான் நம்முடைய தெய்வம். அவர் நம்மை எப்பொழுதும் காண்கிறவராய், நம்மளை காக்கிறவராய், அவர் நம்மளை விசாரிக்கிற ஒரு தேவனாக காணப்படுகிறார். இந்த ஆண்டு தேவன் நமக்கு கொடுத்தது, அவர் நம்மை விசாரிக்கிறார், கருத்தாய் விசாரிக்கிறார். ஸோ அது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். தேவன் நம்மளை விசாரிக்கிறாரா? விசாரித்தா என்ன பண்ணுவார்? இப்போ நம்ம ஒரு ஆளை போய் விசாரிக்கிறோம், எப்படி பார்க்க, என்ன
அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு குறைவுகள் இருக்குது, ஒரு தேவையில் இருக்கிறாங்கன்னா நம்மளால் முடிந்த அவங்களுக்கு கொடுத்துட்டு வரலாம். நம்மளால் முடிந்தது நம்ம செய்கிறோம், அல்லாத இன்னொருத்தரால் செய்ய முடியுமா, இல்லை கவர்மெண்ட் மூலமாக அவங்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா, இதெல்லாம் நம்ம வந்து விசாரித்து அங்கங்கே கேட்டு அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். இதை நம்ம செஞ்சிடும் மனிதர்களாக. அநேகர் இதை செய்கிறார்கள், சந்தோஷம். அதே நேரத்தில் நம்முடைய ஆண்டவர் நம்மை தேடி, என்னை தேடி, உங்களை தேடி இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறார், நம்மளை விசாரிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவனை தான் நம்ம வணங்குகிறோம். அவர் வந்து விசாரிக்கும் பொழுது அவர் என்ன செய்வார்? பொல்லாதவர்களை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு நன்மைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இதான் வசனம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது அவர் நம்மை தேடி வரும்பொழுது நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய தேவைகள், நம்முடைய குறைவுகள், நம்முடைய வேண்டுதல்கள், இவைகளை நம்முடைய தேவனிடத்தில் நம்ம சொல்லும் பொழுது, அவர் விசாரிக்கும் போது சொல்லும்போது அது கேட்டுட்டு போகிற ஒரு தேவன் அல்ல, அதற்கு பதில் கொடுக்கிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நிவர்த்தி செய்கிற ஒரு தேவன், விடுதலை கொடுக்கிற ஒரு தேவன், சுகத்தை கொடுக்கிற ஒரு தேவன். அவரால் எல்லாம் கூடும், சர்வ வல்லவர். நாம் வணங்குகிற தெய்வம் சர்வ வல்லவர். அப்படிப்பட்ட ஒரு சர்வ வல்லமையுள்ள ஒரு தெய்வம், நம்மை நேசிக்கிற ஒரு தெய்வம் நம்மை தேடி வந்து விசாரித்தார் என்றால் அது எவ்வளோ பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. ஸோ அது மிகப்பெரிய பாக்கியம் நமக்கு. இன்றைக்கி வந்து உண்மையாக சொல்கிறோம், நாம் வணங்குகிற நம்முடைய அப்படிப்பட்ட தெய்வத்தை வணங்குகிற நாம் பாக்கியவான்கள். வசனம் சொல்வது, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஸோ நீங்களும் நானும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஸோ நமக்கு அது பெரிய ஒரு ஆசீர்வாதம். நம்முடைய தேவன் நம்ம இந்த ஆண்டு அவர் நமக்கு சொல்லியிருக்காரு, நான் உங்களை கருத்தாய் விசாரிக்கிறவன். ஸோ அவர் நம்மை கருத்தாய் விசாரிக்கிற ஒரு தேவன். அவர் வந்து விசாரித்தால் நம்முடைய தேவைகளை நம்ம சொல்லும் பொழுது, குறைவுகளை சொல்லும் பொழுது, நமக்கு எதுவாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அவைகளை நம்ம சொல்லும் பொழுது அவைகளிலிருந்து ஒரு பதிலை கொடுக்குறார், அதற்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்குறார், அதிலேருந்து நம்மளை மீட்கிறார், சுகமாக்குகிறார், அதிலேருந்து கொண்டு வருகிறார், பயத்தை நீக்கிறார், எல்லாவற்றையும் நீக்கி நம்மை வந்து சந்தோஷப்படுத்துகிறார். அதுதான் நம்முடைய தெய்வம். அப்படிப்பட்ட தேவனை நம்ம வணங்குகிறோம். எனவே அவர் நமக்கு இந்த ஆண்டு முழுவதும் அவர் நம்மை விசாரித்து நம்முடைய தேவைகளை சந்தித்து குறைவுகளை நீக்கி நம்மை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் அவர் நிரப்பப் போகிறார். நம்முடைய துக்கங்கள், உங்களுடைய துக்கங்கள் சந்தோஷமாக மாறப்போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, யாரை அவர் தேடி விசாரித்தார்னு நிறைய எடுத்துக்காட்டுகள் வேதத்தில் உண்டு. ஒரு சில எடுத்துக்காட்டுகளை மட்டும் நம்ம வேதத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். முதலாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தை திருப்புவோம். லூக் சாப்டர் 19. ப்ளீஸ் ஸ்டாண்ட் வித் மீ. லூக் சாப்டர், காஸ்பிள் ஆஃப் லூக் சாப்டர் 19, லூக்கா 19ஆம் அதிகாரம். இந்த லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். சகேயு என்ற ஒரு ஆயக்காரனை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆயக்காரருக்கும் தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அன்னார்ந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். சகேயுவுக்கு இயேசு பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாரு. அவர் எப்படிப்பட்டவரோ என்று காண ஆசைப்பட்டு அவரால் கூட்டத்தில் போக முடியாது, ஒரு ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம், ஹைட்டு கம்மி. அதனால் என்ன பண்ணுறாரு, அவர் வர்ற வழி எதுன்னு கேள்விப்பட்டு ஒரு மரத்தில் ஏறி இருக்கிறார். நம்ம எல்லாத்துக்கும் நன்றாக தெரியும். அவர் தான் ஆண்டவரை பார்க்கும்படி இருந்தார். ஆனால் நம்முடைய ஆண்டவர் தேடி வருகிற ஒரு தெய்வம். ஆமென். ஸோ அவர் இங்கு வந்து தற்செயலாக இது நடந்தது கிடையாது. சகேயு ஆண்டவரை எப்படிப்பட்டவர் என்று பார்க்க நினைத்தானோ இல்லையோ, ஆண்டவர் அவனை சந்திக்க விரும்பினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவனை சந்திக்க விரும்பினார். அதனால தான் ஆண்டவர் அந்த வாய்ப்பை அவனுக்கு கொடுக்கிறார். அவர் வந்து இயேசு அந்த இடத்துல வந்தபோது சகேயு வாய் திறந்து கூப்பிடலை, அல்லது அப்படி ஒரு ஆள் அந்த மரத்தில் இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. ஒளிஞ்சு தான் உட்காந்துருக்கார், யாருக்கும் தெரியாமல். ஆனால் இயேசு வந்து அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நம்மளை தேடி வருகிற ஒரு தெய்வம். சகேயுவை தேடி சென்றார். சகேயுவை பற்றி என்ன சொல்லுது வேதம்? அவனை குறித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, இதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயுவுக்கு அந்த சமுதாயம் கொடுத்திருக்கிற பெயர் பாவி. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த பாவியை தான் சொல்கிறார், இன்றைக்கி அவன் வீட்டில் வந்து தங்கணுன்ட்டு அந்த பாவிகிட்ட தான் சொல்கிறார். நம்முடைய ஆண்டவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஸோ அவர் பாவிகளை ரட்சிக்கும்படி இந்த உலகத்திலே வந்தார்.
ஸோ எனவே நம்மை அவர் யாரையும் அவர் புறம்பை தள்ள, தம்மிடத்தில் வருகிற ஒருவரையும் அவர் புறம்பை தள்ள மாட்டார். அப்படி இருக்கும்போது அது மாத்திரமல்ல, நம்மை தேடி வந்த ஒரு தெய்வம். ஸோ அவர் பாவிகளை தேடி சென்று அவர்களை ரட்சிக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. இன்றைக்கி அந்த சகேயுவுக்கு அங்கே தேவைப்பட்டது, அவரை விசாரித்து அவனுக்கு தேவையாக குறையாக காணப்பட்டது என்னன்னா ரட்சிப்பு. அவன் தேவனை அறிந்து கொள்ளவில்லை, தேவனை கண்டு கொள்ளவில்லை. அவனுடைய ஆத்துமா அங்கு ஆதாயம் பண்ணப்பட வேண்டும். அதற்காக இயேசு கிறிஸ்து அவனை தேடி சென்றார். தேடி சென்று இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். ஒருவேளை இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக உட்காந்து கதை பேசிகிட்டு இருப்போம். அன்றைக்கி இதுக்கு முன்னால் பார்த்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் உள்ள எல்லா விஷயங்களையும் நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். கடந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் டைமில் எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருந்தாங்க. சுந்தரியோட அவங்க பள்ளி கூட பருவ தோழி, அவங்க இன்றைக்கி வரைக்கும் தோழியாக இருக்கிறாங்க. அவங்க வந்திருந்தாங்க. ஸோ வந்திருக்கும் போது பார்த்தா நைட்டு ஃபுல்லாக ஒரே பேச்சு தான், பேசிகிட்டே இருக்காங்க அன்றைக்கி நடந்ததுலேருந்து இன்றைக்கி உள்ளது வரைக்கும். ஸோ அதை நம்ம என்ன செய்வோம், ஒரு வீட்டுக்கு போகிறோமா, ஒரு வீட்டில் தங்குறோமா, நம்ம அநேக காரியங்களை பகிர்ந்து கொள்வோம். சரி, நீ உனக்கு எப்படிமா ஊழியம் போயிட்டுருக்கு, அப்போ உன் குடும்பம் எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரிக்கிற அல்லது அவளை குறித்து அறிந்து கொள்கிற அநேக விஷயங்கள். இதே போல் தான் அன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சகேயுனுடைய வீட்டில் தங்கினார் என்றால் சும்மா தங்கி சாப்பிட்டுட்டு தூங்கி எந்திரிச்சா போயிருப்பார்? கட்டாயம் அப்படி நடந்திருக்காது. கண்டிப்பாக அவர் விசாரிப்பார். அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனாலும் அவனை விசாரித்து, அதே போல் இன்றைக்கி ஆண்டவர் உங்களுடைய வீட்டுக்கு வருகிறார். ஹல்லேலூயா. பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, உங்கள் ஒவ்வொருடைய வீட்டுக்கும் ஆண்டவர் உங்களை விசாரிக்கும்படியாக, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, எல்லாம் நல்லா போயிட்டுருக்கா, வேறு எதுவும் தேவைப்படுதா, உங்களுக்கு ஏதாவது வேணுமா கேளுங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி உங்களை தேடி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்றைக்கு சகேயுவை தேடி, ஒரு பாவியை தேடி சென்ற தெய்வம் இன்றைக்கி என்னையும் உங்களையும் தேடி வந்திருக்கிறார். அவரிடத்துல உங்களுடைய தேவைகளை சொல்லுங்கள், பிரச்சனைகளை சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வேணும், மனசில் என்ன இருக்கோ அதை சொல்லுங்கள். எனக்கு ரட்சிப்பு வேணும், என் மகனுக்கு ரட்சிப்பு வேணும், கணவர் இன்னும் குடிச்சிட்ருக்கார், மகன் இன்னும் ஊதாரித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான், என்னன்னாலும் சரி, எதுவானாலும் சரி, வெளியே சொல்ல முடியாது, மனிதர்கள்ட்ட சொல்ல முடியாது. ஆனால் இன்று இயேசு கிறிஸ்து உங்களை தேடி உங்கள் இல்லத்துக்கு வருகிறார். ஹல்லேலூயா. அவரிடத்துல உங்களுடைய தேவைகள் என்ன, உங்கள் பிரச்சனை என்ன, எல்லாவற்றையும் சொல்லுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிற, கருத்தாய் விசாரிக்கிற தேவன் நம்முடைய தெய்வம். ஏன்னா எதுவானாலும் சரி நம்ம அவர்கிட்ட மறைக்காமல் சொல்லலாம். மனுஷன்ட்ட தான் சில விஷயங்களை சொல்லலாம், சொல்லக்கூடாதுன்னு உண்டு. எல்லாத்தையும் சொல்ல மாட்டோம், சில ஆட்கள்கிட்ட சொல்ல மாட்டோம், சில ஆட்கள்கிட்ட தான் சொல்லுவோம். ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை. அவர் நம்ம என்ன குறைகள் இருந்தாலும், நம்ம பாவியாகவே இருந்தாலும், பாவியிலும் கொடிய பாவி, மிகப்பெரிய பாவியாக இருந்தாலும், என் பாவத்தை மன்னிங்கன்னு சொன்னாலும் அவர் உடனே நம்மை மன்னிப்பார். அவர் பாவிகளை நேசிக்கிறவர், பாவிகளை ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்தில் வந்தவர். அது மாத்திரமல்ல, நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கும்படியாக அவர் வந்திருக்கார். எனவே தான் அவர் இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு உங்களை விசாரிக்கும்படியாக, உங்களுக்கு என்ன தேவை, என்ன பிரச்சனை அப்படின்னு உங்களை கருத்தாய் விசாரித்து அதற்கான சொல்யூஷனை உங்களுக்கு கொடுக்கும்படியாக அவர் வருகிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கி சகேயு வீட்டுக்கு போனார். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வசனம், சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, வாசிங்க. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதாகிலும் அநியாயமாய் வாங்கி கொண்டதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இங்கு இயேசு கிறிஸ்து சகேயனுடைய வீட்டுக்கு வந்த உடனே சகேயனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. அவர் அங்கே ஒன்றும் பெருசாக எதையும் பேசுகிறாள், இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. இப்போ வந்திருக்காரு, வீட்டுக்கு போயிருக்காங்க, அவ்வளோதான். உடனே அவர் சொல்கிறாரு, அதாவது இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷம், சமாதானம். இன்றைக்கி உங்கள் வீட்டில் ஆண்டவர் வந்திருக்கிறாரு. சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு, விடுதலை உண்டு, மீட்பு உண்டு, ஒரு செழிப்பு உண்டு, மகிழ்ச்சி உண்டு. எனவே சந்தோஷமாக இருங்க. இங்கே சகேயு வீட்டுக்கு வந்த உடனே அவர் சொல்கிறாரு, என்னுடைய ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் எவனெடுத்தாலும் எதையாகிலும் அநியாயமாக வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்பி செலுத்துகிறேன். ஏன்னா அவன்கிட்ட பணம் ஒரு பிரச்சனையே கிடையாது. அந்த அளவுக்கு செழிப்பாக, மிகப்பெரிய செல்வந்தனாக, நிறைய நேராகவும் மறைமுகமாக வாங்கி குமிச்சு வச்சுருக்கிறாப்புல. அதனால் அவருக்கு பணம் இஸ் நாட் அ மேட்டர், பணம் பிரச்சனை இல்லை. அதனால் அவர் சொல்ல, என்கிட்ட என்ன வேணும் எல்லாத்தையும் நான் கொடுத்துருந்தேன். ஆனால் அவன்கிட்ட ஒரு குறை இருந்துச்சு, அவனுடைய ஆத்மா ரட்சிக்கப்படாமல் இருந்துச்சு. ஆண்டவர் அப்போ சொல்கிறாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே. அந்த ரட்சிப்பு தான் அவன்கிட்ட இல்லாமல் இருந்துச்சு. அவன் ரட்சிக்கப்படாதவனாக, அதாவது இயேசுவை அறிந்து கொள்ளாதவனாக, அவரை ஏற்றுக்கொள்ளாதவனாக, ஒரு மனிதனாக, ஒரு செல்வந்தனாக, ஒரு பெரிய அதிகாரியாக காணப்பட்டார். அவரிடத்தில் காணப்பட்ட ஒரே குறை, தேவனை அறியவில்லை. ஸோ சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அதான் வசனம். ஸோ இவர் அறியாமல் இருந்தார், அவர் எப்படிப்பட்டவரோ என்று காண வகை தேடினார். ஆனால் அவரை தேடி இயேசு கிறிஸ்து சென்று அவர் வீட்டில் தங்கி அவனுக்கு எது குறைவாக இருந்ததோ அதை நிவர்த்தி பண்ண அவனை ரட்சித்தார். அவனையும் ஆபிரகாமுக்கு குமாரனாக மாற்றுகிறார் அந்த இடத்துல. ஸோ எப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வம் நம்முடைய தெய்வம். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி உங்கள் வீட்டில் அவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை தேடி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்திருக்கார். உங்களுடைய பிரச்சனை எது? சுகவீனமாக இருக்கா? உங்கள் சுகம் வேணுமா? ஆரோக்கியம் வேணுமா? இல்லாட்டி பணம் வேணுமா? கடன் பிரச்சனை இருக்கீங்களா? பணம் அல்லது வீடு கட்டணுமா? அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை பார்க்குறீங்களா? அல்லது உங்களுக்கே வாழ்க்கை துணை தேடி கொண்டிருக்கிறீங்களா? அல்லது குழந்தை இல்லையே என்று ஏங்கி கொண்டிருக்கிறீர்களா? வேலை இல்லையே என்று ஏங்கி கொண்டிருக்கிறீர்களா? சமாதானம் இல்லை, குடும்பம் பிரிஞ்சிருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இன்றைக்கி உங்களை தேடி வந்த அந்த தெய்வத்திடம் நீங்கள் சொல்லுங்கள். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லுங்கள். அவர் கருத்தாய் உங்களை விசாரிக்கும்படியாக இன்றைக்கி உங்களை தேடி வந்திருக்கா. அவர்கிட்ட சொல்லுங்கள், இதுதான் இந்த பிரச்சனை எனக்கு இருக்குது, இந்த தேவை எனக்கு இருக்கிறது, இதில் இருந்து நான் விடுதலை ஆகணும், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும். நம்ம சொல்லும் பொழுது ஆண்டவர் அதை நமக்கு செய்து நம்மை ஆசீர்வதிக்கிற சர்வ வல்லமையில் ஒரு தேவனாக இருக்கிறார். அவரால் கூடாதது எதுவும் கிடையாது. என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று நம்மளை பார்த்து கேட்குறார். ஏன்னா அவரால் எல்லாம் கூடும். அதனால் எதுனாலும் நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். நம்முடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் நம்ம கேட்கலாம். அவர் அதை கொடுக்க வளர இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவனை தான் நம்ம வணங்கி கொண்டிருக்கிறோம். அவர் நமக்கு சொல்லியிருக்க, நான் உங்களை விசாரிக்கிறேன், நான் உங்களை கருத்தாய் விசாரிக்கிற ஒரு தேவன் என்று நமக்கு சொல்லியிருக்கிறார். அடுத்த இந்த விதத்தில் சகேயுவை தேவன் தேடி சென்று அவனிடத்தில் குறைவுபட்ட அந்த ரட்சிப்பை, அதாவது பாவத்திலிருந்து மன்னிப்பை அவனுக்கு தேவனுடைய பிள்ளையாகவும் ஒரு அதிகாரத்தை அங்கே அவனுக்கு கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். எனவே உங்கள் வீட்டில் கூட ஒருவேளை இன்னும் யாராவது ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். நீங்கள் மட்டும்தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு நபராக இருக்கலாம். உங்களுடைய கணவரோ அல்லது உங்கள் மனைவியோ உங்கள் பிள்ளைகளோ உங்கள் பெற்றோரோ இன்னும் அவங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். கவலைப்படாதீங்க. இன்றைக்கி இயேசு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார். அது காரணம், உங்களை சேர்ந்த அனைவரையும் தேவன் ரட்சிப்பார். சகேயு வீட்டுக்கு சென்று அவனிடத்தில் குறைப்பட்ட அந்த ரட்சிப்பை தேவன் கொடுத்த தேவன் இன்றைக்கி உங்கள் வீட்லேயும் அப்படி யாராவது இருப்பாங்கன்னா, இல்லை அப்படி யாருக்காவது நீங்கள் ஜெபித்து கொண்டிருப்பீர்களானால் அவர்களை இந்த நாளிலே தேவன் ரட்சிக்கப் போகிறார். அவரை நோக்கி பாருங்கள், சொல்லுங்கள் அவர்கிட்ட. அவர் உங்களை விசாரிக்கும்படியாக, உங்கள்கிட்ட கேட்கும்படியாக, உங்கள் கூட உட்காந்து பேசும்படியாக அவர் வந்திருக்கிறார். அவர்கிட்ட நீங்கள் சொல்லும் பொழுது அவர் உங்கள் எப்படிப்பட்ட யாராக இருந்தாலும் அவர்களை ரட்சிப்பார். உங்கள் குடும்பத்திலே சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, செழிப்பு எல்லாம் உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஸோ அடுத்தபடியாக வேறு யாரை ஆண்டவர் தேடி சென்றார் என்று நம்ம பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனம் 5, 6. Gospel of John chapter 5 verse 5 and 6. யோவான் 5ஆம் அதிகாரம் வசனம் 5 மற்றும் 6. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ அன்பானவர்களே, இந்த சம்பவமும் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு சம்பவம். பெதஸ்தா குளம் என்ற ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்தில் தேவதூதர் தண்ணீரை கலக்கும் பொழுது யார் முதல்ல இறங்குறாங்களோ அவங்க எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சுகமாகி விடுவார்கள். இதுதான் அந்த சம்பவத்தோட பேக்ரவுண்ட். ஸோ அந்த குளத்தை சுற்றிலும் வியாதியஸ்தர்கள் உட்காந்துருக்காங்க. அதில் ஒருத்தர் 38 வருஷமாக உட்காந்துட்ருக்கிறார். எத்தனை வருஷம்? 38 வருஷம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். அவர்கிட்ட போய் ஆண்டவர் தேடி போகிறார். ஸோ எவ்வளோ நல்ல தெய்வம் பற்றி நம்மளை தேடி விசாரிக்கிற ஒரு தெய்வம் நம்முடைய தெய்வம். ஸோ அவரை தேடி போய் வெகு காலமாக வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று அவன்கிட்ட கேட்குறாரு, விசாரிக்கிற. அவனுக்கு என்ன செய்யணும், ஏது வேணும் அவர் தெரியும். அவனுக்கு அந்த வியாதியஸ்தன் அவர் கேட்ட கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லவில்லை. அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிற ஒருவனும் இல்லை. நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் அப்படின்னு சொல்லி, அதனால் இன்றைக்கி வரைக்கும் என்னால் அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியல. நான் உள்றதுக்குள்ளே வேறு யாராவது தண்ணிக்குள்ளே விழுந்துருந்தாங்க, அவங்க சுகம் பெற்றுதாங்க. 30 வருஷமாக இதே தான் இருக்கேன். என்னை கொண்டு போய் தூக்கிட்டு போய் உள்ளே விட முடியுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு அந்த ஒரு பதிலை அவர் சொல்கிறார். சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாரு தான் ஆண்டவர் கேட்டார். இவர் சொல்கிறது, என்னை கொண்டு போய் விடுறதுக்கு ஆள் இல்லை. ஸோ அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார் நேரடியாக, அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. 38 வருஷமாய் வியாதியோடு உதவியற்ற ஒரு சூழ்நிலையில் உட்கார்ந்துட்டு இருந்த அவனை தேடி சென்று சுகமாக்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஸோ உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனால் அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. எனவே இன்றைக்கி வியாதியோடு ஒருவேளை நீங்கள் இருந்தீங்கன்னா, அநேகர் வியாதியின் படுக்கையில் இருக்கீங்க, ஆண்டவர் இன்றைக்கி உங்களை தேடி வருகிறார். அன்றைக்கி அந்த 38 வருஷமாய் பெதஸ்தா குளத்தண்டையில் உதவியற்ற சூழ்நிலையில் இருந்த அவனை தேடி சென்ற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கி உங்களை தேடி வியாதியோடும் வேதனையோடும் சுகமடையாமல் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு, எவ்வளோ செலவு பண்ணியாச்சு, இன்னும் சுகம் அடையலை, என்னென்னு கண்டுபிடிக்க முடியலை, கண்டுபிடித்தாலும் சுகம் அடையவில்லை, பலவிதமான பிரச்சனையோடு, அல்லது பணம் இல்லை, சுகமடைய முடியலை, அது பரம்பரையாக வந்துட்டுருக்கு, இது முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, இப்படிலாம் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா? இன்றைக்கி இயேசு கிறிஸ்து உங்களை தேடி உங்கள் வீட்டில் வந்திருக்கிறார். உங்களுடைய நோய் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதிலிருந்து உங்களுக்கு சுகத்தை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவர். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலேயே நம்முடைய நோய்கள் எல்லாவற்றையும் தீர்த்து விட்டார். வசனம் சொல்கிறது, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலே அவர் பட்ட அந்த தழும்புகளினாலே நாம் சுகமாகி விட்டோம். ஏற்கனவே அந்த சுகத்தை தேவன் கொடுத்து விட்டார். ஆனாலும் இன்றைக்கி திரும்ப உங்களை தேடி வருகிறார். நீங்கள் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கி உங்களை தேடி வந்திருக்கிற தெய்வம் அவரோடத்துல சொல்லுங்கள், எனக்கு இதில் விடுதலை வேணும், இந்த சுகம் வேணும், இதுக்கு மேலே செலவு பண்ண முடியாது, அல்லது இது என்னென்னு கண்டுபிடிக்க முடியல, இன்னும் அது வந்துக்கிட்டே இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனை அப்பப்போ வந்துட்டு என்னை கஷ்டப்படுத்துது, என்னால் எந்த வேலையிலையும் செய்ய முடியல, ஊழியம் செய்ய முடியல, அல்லது இது கஷ்டமாக இருக்கிறது, குடும்பத்தை கவனிக்க முடியல, தனியாக வெளியே போக முடியல, இந்த பலவீனத்தை நிமித்தம் அப்பெல்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களா? இன்றைக்கி ஆண்டவர் உங்களை நோக்கி பேசி கொண்டிருக்கிறார், உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்களை விசாரிக்கும்படியாக கருத்தாய் உங்களை விசாரித்து உங்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை, அந்த நோயிலிருந்து ஒரு சுகத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். அன்றைக்கி அந்த பெதஸ்தா குளத்தண்டையில் இருந்த 38 வருஷம் உதவியற்ற ஒரு சூழ்நிலை, அவருக்கே சென்று உதவி செய்தவர் இன்றைக்கி உங்களை தேடி அந்த 38 வருஷத்துக்கு மேலே ஒருவேளை யாரும் இருக்கீங்களா எனக்கு தெரியல, இருந்தாலும் அதையும் அப்படிப்பட்டவர்களையும் அந்த நோயையும் தேவன் குணப்படுத்த முடியும். ஆமேன். ஸோ விசுவாசத்தோட ஆண்டவர் ஏற்கனவே குணப்படுத்தி விட்டார், அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். இன்றைக்கி உங்களை தேடி அவர் வந்து விட்டார், அதை சொல்லுங்கள், ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இத்தனை வருஷமாக இருக்குது, இந்த வியாதி நீங்களே, அது பரம்பரை வியாதின்னு சொல்கிறாங்க, சுகருங்கிறாங்க, ப்ரெஷருங்கிறாங்க, இன்னும் பலவிதமான வியாதிகள், ஒற்றை தலைவலி அல்லது இன்னும் சைனஸ் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் இன்றைக்கி உங்களுக்கு விடுதலையும் சுகத்தையும் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களை தேடி வந்து விசாரிக்கிறார். அவரிடத்துல உங்கள் தேவையை சொல்லுங்கள், இதுதான் எனக்கு சுகம் வேண்டும், எனக்கு சுகம் வேண்டும், அதை சொல்லுங்கள். அவர் உங்களை சுகப்படுத்திட்டு தான் வெளியே போவார், சுகப்படுத்தி விட்டு அவர் செல்வார். ஆமேன். ஸோ வந்தார், அவன்கிட்ட உனக்கு சொஸ்தம் அடைய விரும்புகிறாயான்னு கேட்டார். அவங்ககிட்ட பதிலை கரெக்டாக சொல்லலை, ஆனாலும் நீ எழுந்து நட, படுக்கை எடுத்துக்கொண்டு போ அப்படின்ட்டு அவனை சுகப்படுத்திவிட்டு அவர் செல்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கி நம்மளை தேடி என்ன தேடி வந்திருக்கா, உங்களை தேடி வந்திருக்கிறார். என்ன இப்போ சுகவீனமா பலவீனமா எதுவாக இருந்தாலும் எத்தனை ஆண்டு பிரச்சனையாக இருந்தாலும், ஒருவோட சொத்து பிரச்சனை இன்னும் தீராமல் இருக்கிறதா, எத்தனை ஆண்டுகள் கேஸ் போயிட்டுருக்கா, இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிற அந்த பிரச்சனையிலேருந்து ஒரு விடுதலை. ஹல்லேலூயா. அந்த சொத்து பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்குறார். ஆமேன். ஸோ அதை சொல்லுங்கள் ஆண்டவர்கிட்ட, இதுக்கு எனக்கு உதவி செய்ய ஆளே இல்லை. இன்றைக்கி அந்த 38 வருஷமாக இருந்த நோயாளி, அந்த அவரை வியாதியஸ்தனை போல் ஒருவேளை உங்களுக்கு கேஸ் இருக்குது, ஆனால் உங்களுக்காக வாதாடவோ உதவி செய்யவோ யாருமே இல்லைன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? இன்றைக்கி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வந்திருக்க, அவர்கிட்ட சொல்லுங்கள், இதுதான் எனக்கு வேணும், இந்த இதுக்கு எனக்கு பிரச்சனை சால்வ் ஆகணும். அவர் அவரை தீர்த்து வைப்பார், முடித்து வைப்பார், சுகப்படுத்துவார். ஆமேன். ஸோ அதற்காக இன்றைக்கி நம்மளை தேடி விசாரிக்கிற ஒரு தெய்வம், நம்மை விசாரிக்கிற ஒரு தெய்வம், நம்மளை கருத்தாய் விசாரிக்கிறவர், உங்களை விசாரிக்கிறவர், நம்மளை குறித்து விசாரித்து அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்கிற ஒரு தெய்வம். சகேயும் வீட்டுக்கு சென்றார், ரட்சிப்பை கட்டளையிட்டார். இந்த பெதஸ்தா குலத்துக்கு சென்றார், சுகத்தை கட்டளையிட்டார். 38 வருஷம் உதவியற்ற நிலை, ஆனால் அவனுக்கு ஒரே அந்த ஒரு வார்த்தை சொன்ன உடனே அங்கே ஒரு சுகத்தையும் ஒரு விடுதலையும் அவன் பெறுகிறான். அடுத்தபடியாக யாரை தேடி அவர் சென்றார் என்று பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 முதல் 36 வரை நம்ம பார்க்கலாம். லுக்ஸ் காஸ்பல் ஆஃப் லுக் சாப்டர் 8 verse 26 to 36. ஸோ இங்கு நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம். லூக்கா 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 முதல் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஒரு பட்டணத்தில் அற்புதம் செஞ்சுட்டு அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த ஒரு ஆளை தேடி அவர் கடல் பிரயாணம் பண்ணி போனதை நம்ம இங்கே பார்க்கிறோம். அந்த ஒருத்தன் தான் வர்றான், அதுக்கு எதிர்கொண்டு வருகிறார். பார்த்த உடனே அவர் என்ன சொல்கிறாரு, அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தமே, அதாவது லேகியோன் என்ற அதாவது அநேக
பிசாசுனால் பிடிக்கப்பட்ட ஒருவன். ஸோ அவனை வந்து யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. மனிதர்கள் வாழ்கிற இடத்துல அவனால் வாழ முடியாது. ஸோ ஊருக்கு புறம்பாக பிரேத கல்ற தோட்டத்தில் படுத்து கிடந்துக்கிட்டு வந்து ட்ரெஸ்ஸு போடாமல் பைத்தியம் முடித்து பிசாசு பிடித்து கூக்கில் எடுத்து ஒரு மோசமான ஒரு நிலையில் இருக்கிற ஒரு மனிதன். ஸோ அவனுக்காக தேவன் பரிதபித்து அவனை தேடி சென்று அவனை குணமாக்குறதை நம்ம பார்க்குறோம். எவ்வளோ யாருமே அவனை பார்க்க விரும்ப மாட்டாங்க. அவனை தேடி போய் அவனுக்கு எதுவும் செய்யவும் மாட்டாங்க. பக்கத்தில் போக முடியாது. யாரும் வந்தால் கடிச்சிருவான், இல்லாட்டி அடிச்சிருவான், தூக்கி ஏதாவது எதுனாலும் பண்ண. பிசாசு பிடித்தவன் அவன் சொஸ்தமாக்கப்படுகிறான். பிசாசு பிடித்திருந்தவன் பிசாசு நீங்கி இப்போ சாதாரண ஒரு நல்ல ஒரு மனிதனாக மாறுகிறான். அவன் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் வருகிறது, மகிழ்ச்சி வருகிறது, விடுதலை பெற்றுக்கொண்டான். பிசாசிலிருந்து விடுதலை, கட்டுகளிலிருந்து விடுதலை. ஒருவேளை சகி போல் ரட்சிப்பு ஒரு குறையாக காணப்படுகிறதா குடும்பத்தில் உங்களுக்கோ யாருக்கோ, அல்லது அந்த பெதாஸ்தா குளத்தில் இருந்த வியாதியஸ்தனை போல் வியாதியில் நீங்கள் மாட்டிகிட்ருக்கீங்களா, அல்லது ஒருவேளை பிசாசின் பிரச்சனைகள், போராட்டங்கள், பில்லி சுனியம், கட்டுகள் இதனால் மாட்டிட்டு முழிச்சிக்கிட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. இன்றைக்கி உங்களை தேடி இயேசு கிறிஸ்து வந்திருக்கார். உங்கள் வீட்டிற்கு ஆண்டவர் வந்திருக்கார். உங்களை விசாரிக்கும்படியாக நம்முடைய தேவன் வந்திருக்கிறார். அவர்கிட்ட சொல்லுங்கள், எல்லாவற்றையும் அவர் தீர்த்து வைப்பார். அவர் சர்வ வல்லவர், அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அவர் சர்வ வல்லவர், அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அவர் நல்லவர், அவர் வல்லவர். எனவே அவர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள். உங்களை விசாரிக்கும்படியாக நம்முடைய தேவன் உங்களை தேடி வந்திருக்கார். நீங்கள் போக வேண்டிய அவசியம், உங்களை தேடி நம்முடைய தேவன் இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு அவர்கிட்ட சொல்லுங்கள், இதுதான் என் பிரச்சனை, இதுதான் எனக்கு தேவை, இதுதான் என்னை பாரப்படுத்துது, இதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது, கவலையாக இருக்குது, அதை சொல்லுங்கள். அவ்வளோதான், சொல்லிட்டு விட்டுருங்க. அதை அவர் தீர்த்து வைப்பார். ஏன்னா அவரால் முடியும். உங்கள் கவலைகளை எல்லாம், என்னென்ன கவலை இருக்கோ, பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை, வீடு கட்ட ஆரம்பித்து பாதியில் நிற்கிது, எதுனாலும் சரி, கேஸ் ஓடிட்டுருக்கு, எதுனாலும் சரி, அவர்கிட்ட சொல்லுங்கள். சொல்லிவிட்டு அதை விட்டுருங்க. அவர் அதை தீர்த்து வைப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய தெய்வம் அப்படிப்பட்ட தெய்வம். அதை கேட்டுட்டு உங்கள் கூட இருந்து ஐயோ இப்படி சொல்லிட்டு போகிற ஒரு தெய்வம் கிடையாது. நம்முடைய தெய்வம் அவர்கிட்ட ஒன்று சொன்னோம்னா அதிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார். பெற்றோர் சரி தம் பிள்ளைங்களுக்காக சொத்து சேர்த்து வைக்கிறாங்க. பிள்ளைங்களுக்காக நம்ம வந்து கஷ்டப்படுறோம், ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏன்னா பிள்ளை நல்லா இருக்கணும். இன்னும் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறாங்க, நிறைய சொத்து, வீடு, பங்களா, காரு, இன்னும் பேங்கில் பேலன்ஸு, நகை, நட்டு எல்லாம் பிள்ளைங்களுக்காக வாங்குறாங்க. ஆனால் அந்த பிள்ளைங்க கூட நம்மளால் நேரத்தை செலவழிக்க முடியல. நம்ம செய்கிறது பிள்ளைங்களுக்காக, ஆனால் பிள்ளைங்களோட நம்ம இருக்க முடியலன்னா அது வேஸ்ட் தானே. அப்போ நாளைக்கு நம்ம வந்து பிரச்சனை கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி சேர்த்து வைக்கிறோம். ஆனால் நாளைக்கு வந்த பிறகு திரும்பவும் கஷ்டப்பட்டுருக்குறோம். இது எல்லாரும் பொதுவாக நம்ம எல்லோரும் செய்கிற ஒரு தப்பு. ஸோ நாளைக்கு நல்லா இருக்கணும், அதாவது ரிட்டையர்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்படக்கூடாது. இல்லாட்டி வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க ஒரு 10 வருஷம் வேலை பார்த்துட்டு ஊரில் போய் நல்லா ஜாலியாக செட்டில் ஆகணும் அப்படிங்கிறத சம்பாதிக்கணும். ஊருக்கு வந்த பிறகு திரும்பவும் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு, அதாவது நமக்கு கிடைத்த அந்த நாட்களை வீணடித்து கொண்டிருக்கிறோம். நாளைக்காக இன்றைக்கி சம்பாதிச்சுட்டு திரும்ப நாளை வந்த பிறகு திரும்பவும் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு அந்த நாளை நம்ம அனுபவிக்க முடியல, சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அனுபவிக்க முடியாதவர்களாக அல்லது தெரியாதவர்களாக ஏதோ ஒரு தவறான ஒரு வழக்கத்தில் நம்ம போயிட்டுருக்குறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை குறித்து கருத்தாய் விசாரிக்கிறபடினால உங்கள் கவலைகள்லாம் ஏன் மேலே வச்சுருங்க, நான் அதுக்கு பதில் செஞ்சிருந்தேன், நான் அதை தீர்த்து விடுறேன், உங்கள் பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணியிருந்தேன், நீ கவலையே பட வேண்டான்னு தான் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்கிறார். கவலைலாம் எதுக்காகலாம் நீங்கள் கவலைப்பட்டீங்களோ அதெல்லாம் பறந்து போயிடும். அதுக்கப்புறம் சந்தோஷம்தான், மகிழ்ச்சி தான், நிம்மதி தான், செழிப்பு தான். சரியா? அப்படிப்பட்ட கிருபைகளை, ஆசீர்வாதத்தை தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பரிசுத்த பிதாவே, இந்த நாளுக்காக மீண்டுமாய் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த 2024ஆம் ஆண்டுக்காக எங்களுக்கென்று கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்திற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை விசாரிக்கிறவர், கருத்தாய் விசாரிக்கிற ஒரு தேவன். அப்படிப்பட்டவராய் இருப்பதற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே, நீர் மனுக்குலத்தை, மனிதனை தேடி வந்து ரட்சித்தீர், பாவிகளை தேடி சென்று ரட்சித்தீர், வியாதியஸ்தர்களை தேடி சென்று சுகமாக்கினீர், பிசாசின் பிடிகளில் இருந்தவர்களை தேடி சென்று நீர் விடுதலை பண்ணினீர். அதே தெய்வம் இன்றும் ஜீவிக்கிறவராய், இன்றும் ஜீவனுள்ள தேவனாய், அதே வல்லமையுள்ள தேவனாய் எங்கள் மத்தியில் இருக்கிறீரப்பா. இன்றைக்கு எங்களை தேடி நீங்கள் வந்திருக்கீங்க. ஆண்டவரே, எங்களை விசாரிக்கும்படியாக, எங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏது வேணும், என்ன குறைபடுதுன்னு விசாரிக்கும்படியாக எங்களுடைய வீட்டிற்கு நீங்கள் வந்திருக்கீங்க. இந்த தொலைக்காட்சியின் மூலமாக, டிஜிட்டல் மீடியா மூலமாக இப்போ யாரெல்லாம் பார்த்துட்ருக்காங்களோ ஒவ்வொருடைய வீட்டிற்கும் அவருடைய இல்லத்துக்கும் உள்ளத்திலும் நீர் வந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, யாரெல்லாம் இப்பொழுது தங்களுடைய கவலைகளை உம்மிடத்தில் இப்போ சொல்கிறாங்களோ,
நீங்கள் விசாரிக்க வந்திருக்கீங்க. என்ன வேணும், ஏது வேணும், என்ன பிரச்சனை, எது செய்யணும், எது தேவைப்படுது எல்லாம் நீங்கள் கேட்குறீங்க. உங்கள்கிட்ட அவங்க சொல்லட்டும் ஆண்டவரே. அப்படி உங்கள் மனதிலே உங்களிடத்திலே இன்றைக்கி யார் யாரெல்லாம் தங்களுடைய பிரச்சனைகளை தங்களுடைய கவலைகளை உங்களுக்கு சொல்கிறாங்களோ அனைவருக்கும் அந்த கவலைகள்லாம் பறந்து போகத்தக்கதாக பதில் கொடுத்து ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய சுகவீனமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய கட்டுகளாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் இருந்து இன்றைக்கி உங்களிடத்தில் தன்னுடைய கவலைகளை வைத்து விடுகிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். அப்படியே நீ செய்வதற்காக உங்களுக்கு நன்றி அப்பா. நன்றி 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 ஆண்டவரே. நீர் இயேசு கிறிஸ்து எங்கள் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறபடினால் எங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் உம்மீது நாங்கள் வைத்து விடுகிறோம். உம்மீது வைத்து நாங்கள் இனிமேல் அமைதியாக நாங்கள் அமர்ந்திருந்து நீரே தேவன் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. எங்களுடைய முகவரி அதிசயம் டிவி, நம்பர் W759 4th Avenue, Anna Nagar West Extension, Chennai 600101. Our contact number 7358586648. உங்கள் காணிக்கைகளை அனுப்பி இந்த ஊழியத்தை தாங்க எங்களுடைய ஜிபே எண்கள் 8072042056 மற்றும் 9940288277.